மனம் திரும்பி வாழ வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனம் திரும்பி வாழ வேண்டும். மனம் திரும்பி வாழக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவார்கள். ஆண்டவரை தேடுவார்கள். ஆண்டவருடைய இல்லத்தை தேடுவார்கள். ஆண்டுடைய உறைவிடத்தில் குடியிருப்பார்கள். ஆண்டுடைய திருமலையில் குடியிருக்க தங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்வார்கள். மனம் திரும்பி வாழக்கூடியவர்கள். இரண்டாவது பிரியமானவர்களே, ஏசாயா 30:15 வாசிப்பது போல, ஏசாயா 30:15 வாசிப்பது போல, மனம் திரும்பி அவர் பாதத்தில் அமருங்கள், அப்பொழுது நீங்கள் மீட்கப்படுவீர்கள். மனம் திரும்பிய பிறகு உலகத்தின் பாதத்தில் யாரும் அமர்ந்திருக்க மாட்டார்கள். மனம் திரும்பிய பிறகு இயேசுவின் பாதத்தில் அமர்வார்கள், மீட்பை பெற்றுக்கொள்வார்கள். லூக்கா 3:8 வாசிப்பது போல, மனந்திரும்பலுக்கேற்ற கனிகளை, மனந்திரும்புதலை செயலில் காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பார்கள். இவர்களெல்லாம் யாராய் இருக்கிறார்கள்? மனம் திரும்பி வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக மனம் திரும்பி நாமும் இத்தகைய வாழ்வு வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.